வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் PGTRB எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் 2 த philosophical and sociological foundation of எஜுகேஷனில் இந்தியன் philosophers இருப்பாங்க. அதில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி படிக்க போகிறோம். ஸோ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா ஜித்து கிருஷ்ணமூர்த்தி. இப்போ புரியுதுங்களா? என் பையன் ஜித்தா இருப்பான் அப்படின்லாம் வார்த்தைகள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தை வந்து இவர்கிட்ட இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து எப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். 1895 1986. ஸோ இவருடைய வரலாறு நான் லைக் சொல்லிடுறேன். ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, ஏன்னா மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வரலாறு என்பது இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஜித்து கிருஷ்ணமூர்த்தியே படிச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. லைக் பிஎட்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு வைங்களேன். ஜித்து கிருஷ்ணமூர்த்தி வந்து லைக் தெலுங்கு பிராமின் குடும்பத்தில் பிறந்திருப்பாரு. அவங்க அப்பா வந்து தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையில் இணைந்திருப்பாங்க. அதனால இங்கே அடையாறில் வந்து இருப்பாங்க. அப்போ அன்னி பெசன்ட் வந்து லைக் தியோசபிக்கல் சொசைட்டியில் சேர்மனாக இருப்பாங்க. அவங்க வந்து இவன் ரொம்ப சூப்பராக வருவான் அப்படின்ட்டு அவங்கள தத்து எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு கூட்டு போய் படிக்க வைக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் இன் த ஈஸ்ட் அப்படின்னு ஒரு ரிலிஜனே வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து தலைவரெல்லாம் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அது வந்து பிற்காலத்தில் அங்கேயே எஜுகேஷன்லாம் கற்றுக்கிட்டு அவர் வந்து அதை கலைச்சிருவார். இது தேவையில்லை, ஏன்னா உண்மை என்பது ஒரு மக்களை இணைப்பதற்கு ஒரு மதத்தின் வழியாக ஒரு இடத்த வச்சு ஒரு கொள்கையில் தான் மக்களை இணைக்கணும்னு கிடையாது. உண்மை என்பது பல பரிமாணங்களில் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷனுக்காக 1928 இந்தியாவில் எஜுகேஷனுக்காக அவர் வந்து ரொம்ப பாடுபட்டார். நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார். ரொம்ப ரேடிக்கலான புரட்சிகரமான ஒரு லைக் முன்னெடுப்புகள்லாம் பண்ணார். அதனால தான் இவரை வந்து நம்ம எஜுகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து ஸோ மோஸ்ட் ரேடிக்கல் விஷன், மிகவும் தீவிரமான பார்வை என்ன அப்படின்னா லைக் மிஸ்டர் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து ஃபண்டமெண்டல் சேலஞ்ச், வாட் இஃப் எவ்ரிதிங் வி திங்க் வி நோ அபவுட் எஜுகேஷன் இஸ் ராங். அவர் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னங்க, நம்ம இதுதான் படிப்பு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? லைக் கிரிட்டிக் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். இப்போ நவீன கல்வியின் விமர்சனம் அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்க. ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, கிரியேட்ஸ் கன்ஃபார்மிட்டி நாட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. ஒரு கன்ஃபார்மிட்டி அப்படின்னா எல்லாரையும் ஒன்று, எல்லா ஸ்கூலுக்கு வாங்க, எல்லாம் உட்காந்து பாரு, ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்றாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து எஸ் மேம், எங்கள் புக்கில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த புக்கில் ஏ ஃபார் ஏரோப்ளைன் தான் மேம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, இப்போ மட்டும் நீ படி அப்படின்றாங்க. லைக் அந்த கன்ஃபார்மிட்டியை தான் அது உருவாக்குதே தவிர இன்டெலிஜென்ஸை தூண்டுறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய தனித்துவ அந்த புத்திசாலித்தனத்தை தூண்டவில்லை அப்படின்ற. ரெண்டாவது பிரச்சனை டீச்சர்ஸ் காம்படிஷன் அண்ட் கம்பேரிசன். ஸோ இந்த கல்வி முறையே என்ன பண்ணுது அப்படின்னா காம்படிஷன், லைஃப் இஸ் ரேஸ், ரன் 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 அப்படின்னா அவன் படிச்சுட்டான், மேல் வீட்டில் டாக்டர் ஆகிட்டாங்க, கீழ் வீட்டில் இன்ஜினியர் ஆகிட்டாங்க, நீ என்ன ஆக போகிற அப்படின்ற கம்பேரிஷன்லேயே மக்களை வந்து லைக் போட்டு வாட்டிடுறாங்க அப்படின்ற. தேர்டு ஃபில்ஸ் மைண்ட் வித் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் டெவலப்பிங் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இப்போ மேட்ரிக்ஸ்லாம் ஒன்று இருக்குங்க மேக்ஸில், இந்த 12th மேக்ஸ்லாம் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x2 இருக்கும், இல்லை 3x3 அப்படிலாம் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸேன்றது எதுக்காக அப்படின்னா வந்து இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ பிக்சல்லாம் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் மேட்ரிக்ஸ் தான் காரணம். லைக் அந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணுறதுக்குலாம். அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக வந்து லைக் அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கலாம். அப்போ இந்த புரிதல் இல்லாமல் நம்ம மட்டும் a+b² அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துறோம்ல. அப்போ புரிதலோட அதான் பிரச்சனையா அப்படின்றார் அவர். இன்ஃபர்மேஷன் நீங்கள் தகவலை கொடுக்குறீங்க, பசங்களுக்கு தகவல்லாம் தெரியுது, ஆனால் அதுக்கான புரிதல் எங்கே அதை அப்ளை பண்ணணுன்ற அந்த அறிவு இல்லையே அப்படின்ற கவலையில் இருக்கார். அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான்காவது பிரச்சனை வந்து ப்ரொடியூசர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வித் ஹூ ஆர் இன்வெர்ட்லி எம்ப்டி. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ரொம்ப ஒரு ஆன்மீக ரீதியாக கூட நம்ம பார்க்கலாம். எல்லாருமே பெரிய டாக்டர்ஸாக இருக்காங்க, பெரிய ஆக்டர்ஸாக இருக்காங்க, பெரிய எஜுகேஷனலிஸ்டாக இருக்காங்க. பட் அட் வாட் காஸ்ட்? அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களால பார்த்துக்க முடியல, அவங்களோட குடும்பத்தோட அவங்களோட லைக் என்ஜாய் பண்ண முடியல. லைக் அப்படின்றப்போ அப்போ எதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம்? லைக் எல்லாம் இருக்கும், திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ யாருக்காக இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா பார்த்தா குடும்பமே இல்லாமல் இருக்குது. அப்போது அந்த கேள்வியை வைக்கிறார் அவர், முன் வைக்கிறார். அப்போ என்ன தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து த ஃபேமஸ் சேலஞ்ச், அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு லைன் என்ன அப்படின்னா, லுக் அட் தி எஜுகேட்டட் பீப்புள் வேர்ல்டு வைட். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய படித்து இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, டாக்டர், சயின்டிஸ்ட், லீடர்ஸ் எல்லாரையும். yet they haven't created a world where humans live happily. So modern education has failed, hasn't it? ரொம்ப முக்கியமான ரொம்ப நேரடியான ஒரு தாக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்து.
டெக்னாலஜி வளருது, ஃபோன் வந்துடுச்சு. இன்னைக்கு லைக் ஒரு டயர் 3 சிட்டியில் தமிழ்நாட்டில் டயர் 3 சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தராஜ் இன்னைக்கு உங்ககிட்ட நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு லைக் மதியானம் நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் இன்னமும் போர் நடந்து தானே இருக்குது. இன்னும் நம்ம குண்டு போட்டுட்டு தானே இருக்கிறோம். இன்றைக்கும் மக்கள் அங்கங்கே சாப்பிடாம தானே இருக்காங்க. இன்னுமே நம்ம தண்ணி பிரச்சனைகள்லாம் அடிச்சு தானே இருக்கோம். அப்போ என்னதான் அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணல அப்படி தானே அப்படின்ற. ஸோ ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 குடி மக்கள் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு மாடை அவங்க ஆணிரை கவர்தல் அப்படின்னு போய் அங்கே திருட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க போய் சண்டை போட்டு வருவாங்க. அதில் யாருன்னா வெட்டுப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீரன் மாவீரன் அப்படின்னு ஊருக்கு எல்லையில் ஒரு கல் வச்சாங்க. அவங்கள தான் நம்ம எல்லை தெய்வம் அப்படின்ட்டு ஐயனார் அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தோம். அப்போது அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை, அன்னைக்கு மக்கள்கிட்ட படிப்பறிவு இல்லை அப்படின்னு நீங்கள் இன்றைக்கும் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சுல அப்படின்னு நான் சொல்ல அவர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ த ரியல் எஜுகேஷன் அக்கார்டிங் டு கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியம். ஏன் இவர்கள் நம்ம தலைவர்களாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வெறும் ப்ராப்ளத்தை மட்டும் அவங்க சொல்லலை, ப்ராப்ளம் எல்லாரும் சொல்லலாம். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தலைவர்கள். அடுத்து ஸோ இன்டெலிஜென்ஸ் வெர்சஸ் இன்டெலெக்ட். அவர் என்னென்னலாம் சொல்கிறார் அப்படின்னா மக்களுக்கு வெறும் இன்டெலெக்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இன்டெலெக்ட் புத்திசாலி லைக் அறிவு மட்டும், எபிலிட்டி டு மெமரைஸ், அனலைஸ் அண்ட் கம்ப்யூட், லைக் மனப்பாடம் செய்தல், பகுப்பாய்வு செய்தல், கணக்கிடுதல் ஆகியவற்றின் திறன். அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு லைக் அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய திறன் இருக்கணும். அண்ட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எபிலிட்டி டு see clearly, understand deeply, respond wisely. ஒரு எந்த வார்த்தையை எங்கே நம்ம சொல்லணும், எங்கே பிரயோகப்படுத்தணும் அப்படின்ற அந்த புரிதல், அந்த அறிவு, அங்கே புத்திசாலித்தனம் அங்கே இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? லைக் அனாலஜி பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். இன்டெலெக்ட் அறிவு என்பது ஒரு பெரிய கம்ப்யூட்டர், இன்டெலிஜென்ஸ் அந்த கம்ப்யூட்டர் அப்படியே தான் இருக்கும். அது ரொம்ப சூப்பர் கம்ப்யூட்டராக கூட இருக்கும். ஆனால் அதை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? சும்மா வச்சுட்டு படம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் யூடியூப்பில் கிளாஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், என் வீடியோன்றதுக்காக சொல்லுங்கள். அப்போது இதுதான் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம அந்த டைமில் நம்ம மீன்வைல் டைமில் நம்ம எதனா படம் கூட பார்த்துருக்கலாமே. ஆனால் எக்ஸாம் நெருங்கிட்டு வந்துடுச்சு, நம்ம ஏன் அதெல்லாம் பார்க்கணும்? லைக் ஒரு கிளாஸஸ் ஃப்ரீயாக போடுறாங்க யூடியூப்பில், அப்போ நம்ம அதை பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போது அறிவு என்பது இருக்குது, நம்ம பின்னாடி பார்த்துக்கலான்றது அறிவு தான். ஆனால் அதை இப்போது எந்த இடத்துல நடைமுறைப்படுத்தணுன்றது இன்டெலிஜென்ஸ். இதுதான் மக்களுக்கு அறிவு மட்டும் உட்புகுத்தக்கூடாது, புத்திசாலித்தனத்தை நம்ம சொல்லித்தரணும் அப்படின்றாரு. ரெண்டாவது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மாணவர்களுக்கு சுய புரிதல் என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. மோஸ்ட் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அபவுட் வேர்ல்டு பட் இக்னோர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் யூ அப்படின்றாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காம்ப்ளெக்ஸும், குவாண்டம் மெக்கானிக்ஸ், லைக் நியூட்டன் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. லைக் இப்போலாம் ஆட்டமுக்கே உள்ளே போய் பூந்து விளாட்றோம். நம்ம எலக்ட்ரான் புரோட்டான்லாம் எடுக்கிற அளவுக்குலாம் நம்ம பண்ணிட்டோம். லைக் ஆட்டம் பாம் எடுத்துக்கோங்க. அப்போது நம்மளை பற்றியான புரிதல், நம்ம யார், நம்ம எந்த பின்னணியில் வந்துருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணோம், இதெல்லாம் சொல்லித்தராங்களா? கிடையாது அப்படின்ற. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ், ஆங்கர், ஃபியர். ஒரு தனி மனிதனுடைய கோபம், அவர்களுடைய லைக் எமோஷன்ஸு, உணர்வுகள், பயம், இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க அவங்கள பற்றி புரிய வைக்கணும் அப்படின்ற. லைக் அனலாஜி ஒப்புமை பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் டு டிரைவ் எவ்ரி கார் எக்ஸப்ட் தி ஒன் யூ வில் லிவ் இன் யுவர் மைண்ட். ஓகேங்களா? லைக் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க, ஆனால் உங்களுடைய மைண்டை எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றத தான் சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை சொல்லி தரணும். தேர்டு அவர் சொல்கிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லேர்னிங் வித்தவுட் காம்படிஷன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவர் ரொம்ப தெளிவாக சொல்ல, காம்படிஷனே அவனுக்கு இருக்கிறது அவன் பண்ணுங்க, ஜாலியாக வளரட்டும், அவனுங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணிப்பாங்க. ஒருத்தவங்க லைக் பெரிய ஒரு டைலரிங்காக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க நல்ல ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ஷர்ட்டை தைக்க கொடுக்க போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க டாக்டராக இருக்க போகிறாங்க, இன்ஜினியராக இருக்க போகிறாங்க. அந்த இன்ஜினியர் டாக்டர்ஸ்க்கு இவர் தச்சு கொடுக்க போகிறாரு, இவருக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டரை போய் பார்ப்பார். இப்படி தானே சமூகம் செயல்பட போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ காம்படிஷன் கிரியேட்ஸ் ஃபியர், கம்பேரிசன், கான்ஃப்ளிக்ட். வேரஸ் லைக் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெவல்யூஷன் ஐடியா எக்ஸல் வித்தவுட் கம்பீட்டிங். ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் எப்படி பெஸ்ட்டாக வரணும்னு அதுக்காக அப்படியே விட்டுட்டு அப்படியே காட்டாற்று மரம் மாதிரி அப்படியே வளர்ந்துருமா அப்படிலாம் வளர மாட்டாங்கல்ல. இப்போது அவங்களுக்கு இப்போ பாட்டு பாடுறது எனக்கு பிடிக்கும், நான் ஹிப்ஹாப் பாட போகிறேன் இப்போது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போது அதுக்கான
லைக் முயற்சிகள் எடுக்கணும். அது யாரை போய் பார்க்கணும், எங்கே அதுக்கான ஸ்பெஷலைஸ்டாக சொல்லித்தராங்க, லைக் அதுக்கான வீடியோஸ் யார் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கான யூனிக் எபிலிட்டி என்ன வந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு அதில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். லைக் ட்ரீ டசன்ட் கம்பீட் சிம்பிளி க்ரோஸ் டுவர்ட்ஸ் லைக். இதுக்கு ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வெளிச்சத்தை நோக்கி மரம் வளரும் பொழுது திறமையை வந்து நம்மளுடைய பேஷனை நோக்கி நம்ம ஆர்வத்தை நம்ம வந்து நமக்கு எது மேலே இருக்கோ அதை நம்ம செலுத்தணும் அப்படின்னா நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்ற. ஓகேங்களா. அடுத்து ஐடியல் லேர்னிங் என்விரான்மெண்ட், ஒரு சிறந்த கற்றல் சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல அப்படின்னா, ஃப்ரீடம் வித்தவுட் ஃப்ரீயர் அப்படின்றாங்க. லைக் சுதந்திரம், பயம் இல்லாத ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றாங்க. நோ பனிஷ்மெண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் ஆர் ப்ரெஷர். லைக் பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கிடையாது, நீ லாஸ்ட் மார்க் எடுத்துட்டா உன்னை அடிப்போம் அப்படின்றதும் அந்த ப்ரெஷரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லாமல் இருந்தாலே பசங்க நல்லா படிப்பாங்க. லேர்னிங் த்ரூ நேச்சுரல் கியூரியாசிட்டி நாட் ஃபோர்ஸ். அவங்களா உட்காந்துட்டு போய் படிக்க ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நம்ம முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அப்போ வந்து லைக் 2 காம்பவுண்டு பண்ணுறப்போ, இப்போது வந்து இப்போ காலையில் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஆசிட்ஸ், பாக்டீரியாஸ் வந்து ஆசிட்ஸை உருவாக்கி இருக்கும். அப்போ பேஸ்ட் வந்து பேஸு, அப்போ ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நியூட்ரல் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஓ வா அப்படின்னு அவங்க புரியும்ல, அந்த கியூரியாசிட்டியை ஏற்படுத்தணும் அப்படின்ற. அடுத்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டு லேர்னிங். லைக் உறவுமுறை, ஒரு ஆசிரியர் உறவுமுறை வந்து ரிலேஷன்ஷிப் பேஸ்டில் இருக்கணும். கிளாஸஸ் வித் ஜென்யூன் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். சும்மா அப்படியே ஆட்டு அந்த மாதிரி 100 பேர் 200 பேர்லாம் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஆசிரியர் என்பவர் லைக் அவர்களுக்கான தூண்டுதலை ஏற்படுத்தணும் அப்படின்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த மோனலிசா வித் ஸ்மைல் அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு படம். அதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டெட் போயட் சொசைட்டின்னு ஒரு படம் இருக்கும். வாய்ப்பு கிடைத்தால் அந்த படத்தை வந்து நீங்கள் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். டெட் போயட்ஸ் சொசைட்டி அப்படின்னு ரொம்ப பெரிய 90s வந்த படம். ரொம்ப பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தியதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். டைலாக் ஓவர் லெக்சர். டைலாக் அப்படின்னா 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விக்கான லைக் டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணும். சும்மா இவங்க மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் லேர்னிங். அகடமிக் சப்ஜெக்ட்ஸ். ஒரு மனிதன் என்பவன் உள்ளார்ந்தும் படிக்க வேணும், வெளியிலிருந்து கற்றுக்கிறது எப்படி அப்படின்னா அகடமிக் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். நம்ம இது பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்ற. எல்லாரும் படிக்கிறாங்கன்னு இன்ஜினியரிங் படிச்சிடக்கூடாது, எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிடக்கூடாது. அப்போ நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நம்ம இந்த குரூப் எடுத்தால் நமக்கு ஃபியூச்சரில் வேலை இருக்குமா, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்ற. அகடமிக்கும் முக்கியம். புரியுதா. லைக் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது தான். ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன இருக்குது இன்றைக்கி அப்படின்ற அந்த அகடமிக் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் நம்மளை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள், ஹிஸ்ட்ரி ஸ்டடீஸ் இன்க்ளூட்ஸ் வை டு ஹியூமன் ஃபைட் வார்ஸ். எப்பவுமே வார்களை மட்டும் நம்ம படிப்போம். இவங்க பாம்பு போட்டாங்க, வேர்ல்டு வார் 1, அவங்க வேர்ல்டு வார் 2, லைக் கியூபன் வார், வியட்நாமிஸ் வார் அப்படிலாம் படிப்போம். ஆனால் ஏலியன்ஸ் வந்து மனிதர்களை அட்டாக் பண்ணாங்கன்னு எங்கன்னா படித்தோமா? கிடையாது இல்லை. இப்போ மனிதர்களுடைய நேச்சர் என்ன? அப்போது மனிதன் தான் இது வரைக்கும் வரலாறு என்பது சண்டையிடுதல். நம்ம படிக்கிற எல்லா சண்டைகளுமே மனிதனை அடித்துக் கொள்கிறார்கள். எதற்காக? கண்ணுக்கு புலன்படாத விஷயத்துக்காக. ஓகே, ரிலீஜனாக இருக்கலாம், இல்லை வந்து காஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து லைக் எத்னிசிட்டியாக இருக்கலாம், கண்ட்ரிஸோடைய நேஷனலிசமாக இருக்கலாம். அப்போது அதை அவர் சொல்லித்தர சொல்கிறார். வாட் டஸ் திஸ் டீச் அபவுட் ஹியூமன் நேச்சர்? மனித பண்புகளை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றார். அவருடைய அல்டிமேட் கோல், இறுதி இலக்கு என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் டு கிரியேட் வேர்ல்டு வித்தவுட் கான்ஃப்ளிக்ட், கிரீட் அண்ட் வயலன்ஸ். லைக் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய வார்த்தை. மனிதனுடைய உணர்வை வந்து நம்ம எதற்காக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நம்ம போட்டி பொறாமை, அவங்க வீடு வாங்கிட்டாங்க நானும் வீடு வாங்குவேன். லைக் நம்மளுடைய தேவை என்ன? நம்ம வந்து லைக் ரொம்பவும் வறுமையில் இருந்தக்கூட ரொம்பவும் வந்து என்ன வேணால் பண்ணி நம்ம காசு சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த பிடிஎஃப்ல நான் வந்து அவருடைய புக்ஸு நான் கொடுக்க மறந்துட்டேன். ஃப்ரீடம் இன்டு த நோன் அப்படின்னு லைக் ஒரு புக்கு. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு புக்கு. நோட்ஸில் கொடுத்துறாங்க, நோட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் ஆட் பண்ண மறந்துட்டு இருக்கேன். லைக் அவர் வந்து அவருடைய புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீடம் அன்டு த நோன் அப்படின்னு இருப்பாங்க. அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றியான வீடியோ. தேங்க்யூ பீப்பிள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.